இந்த தம்பி பாருங்க, கரெக்டாக 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 70 கிலோ 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நீங்களே யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி வெயிட்டை கொஞ்சம் வெந்தயமும் கருவேப்பிலையும் கரிஞ்சீரகமும் மாங்காயிலையும் சியா சீடும் பம்கின் சீடும் குடிச்சிட்டு, சுரக்காய் ஜூஸும் சாப்பிட்டுட்டு, ஏபிசி ஜூஸும் குடிச்சிட்டு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் குடிச்சா இதெல்லாம் கரைஞ்சி போயிடுமா? இந்த குழப்பம் இல்லை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? வெயிட்டை குறைக்கணும்னா 2 ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. வெயிட்டை குறைக்கணும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். நீங்கள் நடைபயிற்சி பண்ணினா கூட 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது? இந்த வெயிட்டெல்லாம் கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வெயிட்டை குறைச்சிங்கன்னு வைங்களேன், இன்சுலினை நிரந்தரமாக நடத்தலாம். சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நடத்தலாம்னு யார் சொன்னால்? ஹாரிசன் புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?